ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் வீடியோ. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்ச நாளாக வீடியோவே போடல. நிறைய பேர் என்னடா இருக்கியா இல்லையானெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்டீங்க. இருக்கேன் காய்ஸ், இருக்கேன். இங்கே தான் இருக்கேன். திருப்பத்தூரில் வந்து சித்தி வீடு வேலை செய்கிறதுனால இங்கே தான் நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ 6 to 6 அப்படின்றதுனால காலைல 6 மணி ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டோம். அப்படியே கடைக்கு போய் ஒரு கட்டிங்கை போட்டு வந்து கவுந்து படுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோ போகிறதுக்கு நேரம் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கும் வம்பு எடுக்கிறதுக்குமே சரியாக போகுது மீதி இருக்கிற டைமு. இதை கேட்கும் போது கூட அவளுக்கு செம்ம காண்டாகும். இவன் என்ன சும்மாவே இருக்க விட மாட்டானா, தூரமாக தான் தொல்லையாக இருக்குன்னா இவன் வீடியோவில் கூட அந்த மாதிரி எனக்கு கடுப்பேற்றுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தெரியல, அந்த பொண்ணை கடுப்பேற்றுறதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அது ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏன் வீடியோ போடல, இதாங்க காரணம். நேரமே இல்லைங்க வீடியோ போடுறதுக்கு. அப்படியே நான் போகிற வீடியோ ஒன்றும் ஒன்றும் இருக்காது. அதே ஒரு மொக்க வீடியோ தான். அதையும் டைம் எடுத்து நீங்கள் அதை பொறுமையாக பார்த்து போகிறீங்க இல்லையா, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது நான் ஏதோ ஒரு பைக்கை மாடிஃபை பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. பட் ஆனால் காசு தான் இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போது இந்த வருஷம் ஸ்டார்டிங் வந்து சரியான அடி. ஆக்சுவலாக அந்த 2025 ஸ்டார்டிங்கு வந்து சரியான அடி. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, முடிஞ்சிக்கிட்டு வருது. இந்த வருஷம் முடியவும் என் பிரச்சனைகள் முடியவும் சரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நானும் என்எஸ்ஸு 220 இதெல்லாம் வச்சுருந்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு 28,000 கொடுத்து ஒரு வண்டியை வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஆசைலாம் கிடையாது. என்ன ஒன்று கஷ்டன்றதுனால தான் இந்த வண்டி எனக்கு அன்றைக்கி பட்ஜெட் இல்லாதனால தான் இந்த வண்டியை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கஷ்டத்தில் கைவிடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வண்டி எனக்கு கஷ்டத்தில் கை கொடுத்துருக்கு, ஆனால் இந்த வண்டி நான் கைவிட மாட்டேன். இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நானும் ஒரு புது பைக் வாங்குவேன். ஸோ பிரச்சனை வந்து நானாக உருவாக்கிக்கிட்டது கிடையாது. அதாவது என்னோட பிளட் ரிலேஷனில் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை. அவருக்கு கை கொடுக்க போய் நான் அவரை கை கொடுத்து அவர் போயிட்டார். கை கொடுத்த நான் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன கை கொடுத்து தூக்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானாக தான் எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சிட்டேன், இப்போ நிற்கணும், அவ்வளோதான். இந்த வருஷம் முடிஞ்ச உடனே என் பிரச்சனைகள் முடிஞ்சிடும். கம்பேக்குன்னு சொல்லுவானுங்க, அதை நான் காட்டுறேன் அந்த கம்பேக் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நம்புகிறவங்கள ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றிட்டு போகிறவங்கள வாழ்க்கையில் திரும்ப நம்பவே கூடாது. ஒரு தடவை பட்டா அவன் அதோட விட்டுணும், அவனை இவன் செத்துட்டான்னு நினச்சிக்கணும் வாழ்க்கையில். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாருக்குமே ஐயோ பாவனம் நம்ம பரிதாபப்பட்டுன்னு வச்சுக்கேன், நம்மளை பார்த்து ஐயோ பாவனம் எவனும் பரிதாபப்பட மாட்டான். ஸோ நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஸோ இதில் எதனா உங்களுக்கு தத்துவம் எதனா புரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துகிட்டு தூக்கி போட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிடிச்ச மாதிரி வாழுங்க. மற்றவன் சொல்கிறதெல்லாம் அது வந்து மோட்டிவேஷன் தத்துவம். அதை வந்து சில பேர் சொல்லுவாங்க, இவன் வந்து ஏதோ தத்துவமாக பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்படின்னு அது என் வாழ்க்கைக்கு நான் சொல்லிக்கிற தத்துவம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் வாழுங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டு தான் வாழணுன்னாலாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குங்க, அதை பற்றி யோசித்து வாழுங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோவாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போட்டு பேசுகிறேன், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.